அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். அதுக்கு ஏற்ற நமக்கு ஏற்ற காரியங்களை செய்யணும். நமக்கு நல்லது செஞ்சா எங்களுக்கு நல்லது கிடைக்கும், தவறு செஞ்சா அவருக்கு. அதே மாதிரி தான் தேவன் சாபத்தையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். நாம் இன்னைக்கு நான் செய்ய போறது அறிவு எல்லா ஃபீல்ட்லையும் நிறைய பிசினஸா இருக்கலாம், மீடியா, கவர்மெண்ட், இதுல இருக்கிற அவங்க ஆசீர்வதிக்க போகிறோம். அதே நேரத்தில் சில காரியங்களை நாங்கள் ஆண்டவர் வெளியிலே கொண்டு வரும், திருத்தணும், மாற்றணும். அப்படிதானே? என்னதான் செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஆசீர்வதிச்சா சரியிடுமா? அவரை செய்தால் அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கணும். அதுல இருந்து அவன் மனம் திரும்பணும். அப்படிதானே? அதுக்காக நாங்கள் செய்ய போகிறோம். எல்லாரும் நம்ம கண்களை மூடி நாங்கள் ஜெபிச்சு இந்த காரியத்தை ஆண்டவரது அருமையான நாளுக்காக நன்றி. ஆண்டவர் உங்களை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் நீரும் எங்களுக்காக கொடுத்த வாக்கு கொடுத்த வார்த்தை கட்டளைகள் எத்தனையோ இருக்குதா? ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்தது நாங்கள் இன்னைக்கு அறிக்கை செய்வோம். ஆண்டவர் அது நல்லதாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். ஆண்டவர் அது ஒரு இருதயத்தோட வாயிலிருந்து வந்த வார்த்தையினால் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் அந்த தேசத்துக்காக, இலங்கைக்காக, உலகத்தில் இருக்க அநேக தேசங்களுக்கு வார்த்தை செல்ல வேண்டும். ஸ்பெஷலாக நாங்கள் யூகே, லண்டனுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் இங்கே செய்கிற ஒவ்வொரு அறிக்கையும் நம்ம தேசம் மட்டுமல்ல, அந்த தேசத்துல இருந்து எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்து எத்தனையோ தேசங்களை மாற்றி இருக்கிறார். ஆண்டவராக அதற்குரிய பலனாக அந்த ஒருவசை அவருடைய இறக்கத்தோடு அந்த தேசத்தை திரும்பவும் இருப்பை கண்ணோக்கி பார்த்தாங்க. ஒரு கரம் அந்த திரும்பவும் அவங்க மேல வந்து தொடுவதாக. ஆண்டவரை இருக்கிற நாங்கள் செய்கிற காரியங்களை நாம் முழு இருதயத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். வாசிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நாம் பேசுகிறது நாங்கள் அல்ல, நீரே பேசுகிறேன். உங்களுடைய வார்த்தை ஆண்டவர் அதை நீர் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நீர் வேலை அவனை கருத்தில் இயேசு கிறிஸ்து நீரே நாம் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ரெண்டே பாடல் தான் அதுக்கு. ஏன்னா நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த பிரகடனம் ஒரு சாதாரண காரியம் அல்ல. டெபோரா ஐக்கியத்தில் பிரகடனம் என்ற பர்டிகுலராக அந்த ஊழியம் தொடங்கி இது 20வது வருஷம். அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். அது மட்டும் இல்லை, 26/6/26. ஸோ இதை நாங்கள் ஸ்பெஷலாக யுனைடெட் கிங்டம், யூகேலையும் ஸ்ரீலங்காலையும் லைவ்ல செய்கிறோம். ஆனால் இதில் 7 நாடுகளும் கலந்துக்கிறாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சாதாரண விஷயம் இல்லை. உலகத்தில் என்னென்னவோ நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கூட நீங்கள் எர்த்குவேக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி நாட்களில் எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசித்து நாம் பாட போகிறோம். சரியா? எல்லாரும் நீங்கள் எழுந்து நிற்க முடியும்னா நின்று கர்த்தரை ஆராதிங்க. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான். எழுந்து நில்லுன்னு இங்கிலீஷில் ஸ்டாண்டப்னு இருக்குது, தமிழில் நல்ல வேலை அப்படி எழுதலை. பட் இருந்தாலும் நம்ம 7 மலைகளை பார்த்து நாம் என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரகடனப்படுத்த போகிறோம். அப்போ ஒரு சேனை, ஒரு வீரன் எப்படி நிற்பானோ அப்படின்னு நின்று நம்ம பாட போகிறோம். எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடுங்க. தெரிந்த பாடல். Soldiers on the cross, lift high and strong.
Jesus, the trumpet call obey, for to the mighty conflict in this his glorious day. He that are brave now serveth against unnumbered foes. Let courage rise with danger, and strength to strength oppose. Null meet but பட்சம் நில்லும் எக்காலமுதுங்கால். போர் கோலத்தோடு சென்று மெய் விசுவாசத்தால் அஞ்சாமல் ஆண்மையோடு போராடி வாருமே. பிசாசின் திரள் சேனை நீர் வீழ்த்தி வெல்லுமே. Stand up for Jesus, stand in his strength alone. The arm of flesh will fail you, he dare not trust your own. Put on the gospel armor, each piece put on with prayer. Where duty calls or danger, be never wanting there. Null meet but பட்சம் நில்லும் வீர சூரமும். நம்பாமல் திவ்ய சக்தி பெற்றே பிரயோகியும். சர்வாயுதத்தையும் கர்த்தாவை சாருவீர். மோசமும் பாராமல் முன் தண்டில் செல்லுவீர். Stand up for Jesus, the strife will not be long. This day the noise of battle, the next the victor's song. To him who overcometh, a crown of life shall be. He with the King of glory shall reign eternally. Null meet but பட்சம் நில்லும், நல் மீட்பமுமே. வெம்போரின் கோஷ்டம் ஏற்றி பாட்டாக மாறுமே. மேற்கொள்ளும் வீர ஜீவன் பொற்கிரீடம் சூடுவார். விண்லோகநாதரோடு விசார சாலுவார். ஆமென். எத்தனை பேர் உணர்ந்து பாடினீங்க? கர்த்தருக்கு கரங்களை தட்டுங்க. இனி கர்த்தர் இந்த மாதிரி ஒரு சேனையை தான் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய. ஆசீர்வாதமான ஒரு மழையை பெய்யும் படி கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி a showers of blessing. இங்க மட்டும் பெய்ய போறது இல்லை, இங்க நீங்க வாசிக்க வாசிக்க கர்த்தர் எல்லா கண்டங்கள்லயும் அந்த மழையை பெய்ய பண்ணுவார். ஆமென். எங்கெல்லாம் வறட்சி இருக்கோ கர்த்தர் அங்கே செழிப்பை உண்டாக்குவார். விசுவாசித்து பாடலாம். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the
sing. Showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பாடினபடியே ஆசீர்வாதமான மழை பெய்யும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது அவருடைய தரிசனம். இந்த பிரகடனமானது எப்படிப்பட்டது என்றால், இது ஒரு ஆவிக்குரிய எழுச்சியை உண்டாக்க போகிறது. அது மட்டும் இல்ல, மாற்றத்திற்கான ஒரு புரட்சியும் உண்டாக்க போகிறது, ஒரு மறுரூபமும். அப்படி என்றால் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, இட் இஸ் கோயிங் டு become a revolution, a revival and a transformation. அப்படிதான் இந்த 7 மலைகளை பார்த்து நாங்கள் பேச போகிறோம். அதுக்கு 7 பேர் இங்க தயாராக இருக்கிறாங்க, ஆயத்தமா இருக்கிறாங்க. அவங்கள நான் மேடைக்கு நான் பேசும்போதே அழைக்கிறேன். மேடையில வந்து நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக்கலாம். இந்த 7 பேரும் பேச போறது, அவங்களுக்கு வசனம் அவங்க பேசும்போது நீங்க அதுக்கு பதில் சொல்ல போறீங்க. பாத்தீங்களா? ஆமேன். இது ஒரு சாதாரண வார்த்தையா இருக்க போறதில்ல, இது ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க அதை ரிலீஸ் பண்ண போறீங்க ஒரே வாய்ஸ்ல. This is going to be one unified voice with faith, love, power and purpose. இந்த ஒருங்கிணையான குரல், இது எப்படிப்பட்ட குரல் என்றால், கிறிஸ்து அவரோட அன்பை வெளிப்படுத்துது. The world needs a language. என்ன லாங்குவேஜ் தெரியுமா தேவை? எல்லாம் மியூசிக் தான் யூனிவர்சல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஆனால் அதை எல்லாம் காட்டிலும் கிறிஸ்துவின் அன்பு, அவர் ரட்சிப்பின் மூலமாய் கிடைத்த அந்த அன்பை இன்னைக்கு பல தேசங்களும் சேர்ந்து இந்த மாலை வேளையில் இட் இஸ் கோயிங் டு பி a unified voice for God. ஆமென். இதை தான் இவங்க பேச போகிறாங்க. ஸோ அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க. ஒவ்வொரு காரியங்கள், அந்த 7 மலைகள் அவங்க காமிப்பாங்க. நீங்கள் வேணா அதை இப்போ காமிக்கலாம் அவங்க எல்லாருக்கும். இந்த 7 மலைகள் உங்களுக்கு தெரியும். இவங்க அதை வாசிக்க நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்? ஆமேன். இங்கே சொல்ல சொல்ல அங்கே சத்ரு வீழ்த்தப்படுவான். ஆமேன். அவ்வளோ வார்த்தையும் இன்னைக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி கர்த்தருடைய வார்த்தை அதோட வேலையை செய்து விட்டு தான் அவரிடம் திரும்பும், ஒருபோதும் கீழே விழாது. அப்படி என்றால் இதுக்கு விசா தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, இமிகிரேஷன், எம்பார்கேஷன் எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையும் தாண்டி கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு பிரகடனப்படுத்த போகிறோம். அது நாடுகள் தாண்டி, கடலை தாண்டி போய் சென்று பெரிய காரியங்களை செய்யும். இலங்கை தேசத்துக்கும் ஒரு புதிய புரட்சியை உண்டாக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதுல காணொலியில பாக்குறவங்களும் எங்களோட சேருங்க. நீங்க வேற ஏதோ டினாமினேஷன் இல்ல, அதனாலதான் சொல்ற, வேற சர்ச்ல நீங்க இருப்பீங்க, பல ஊர்ல இருந்து இதை பார்ப்பீங்க. we are unified voice. அப்படி என்றால் காஸ்பலுக்கு ஒரே லாங்குவேஜ் தான். அன்னைக்கு அப்பர் ரூம்ல அவங்க பேசின அந்த அந்நிய பாஷை 18 கண்ட்ரீஸ்க்கு புரிஞ்சுதான். நம்புறீங்களா? எல்லாரும் வித்தியாசமான ஆட்கள். ஆனா இந்த 12 சீஷர்கள் பேசின அந்நிய பாஷை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட பிரகடனமாய் தான் இன்னைக்கு இது மாறும். So this is going to be a unified voice for the gospel. Amen. அரசாங்க மலை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் அரசாங்க மலையிடம் பேசுகிறோம். ஊழல், அநீதி, ஒடுக்குமுறை, பேராசை, பெருமை மற்றும் அநீதியான தலைமை ஆகிய ஒவ்வொரு மலையையும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தப்படட்டும். தேவனுடைய நீதியும் நியாயமும் ஞானமும் சத்தியமும் நாடுகளை ஆளுகை செய்யும் என்று நாங்கள் பிரகடனம் செய்கிறோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். தலைவர்கள் மீது ஞானம். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும்
விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோஸ்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா புத்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். உமது ஜனங்கள் நியாயம் விசாரிக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போலிருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி, வல்லமை என்னுடையது. நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். தலைவர்கள் பரலோகத்திலிருந்து ஞானத்தை பெறுவார்களாக. அவர்களின் முடிவுகள் சத்தியத்தினாலும் நீதியினாலும் வழிநடத்தப்படுவதாக. அதிகாரத்தில் இருப்பவர்கள் தேவனுக்கு பயந்து நேர்மையுடன் மக்களுக்கு சேவை செய்வார்களாக. நாடுகளின் மீது நீதியும் நேர்மையும். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். நீதி நதியை போல பெருகப்படுவதாக. நீதிமன்றங்கள், பாராளுமன்றங்கள் மற்றும் அதிகாரமுள்ள ஒவ்வொரு இடத்திலும் நீதி மேலோங்கப்படுவதாக. ஒடுக்கப்பட்டவர்கள் நீதியையும் பாதுகாப்பையும் பெறுவார்களாக. நாடுகள் மீது சமாதானம் உண்டாகட்டும். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். சமாதானம் நாடுகளை ஆளுகை செய்வதாக. மோதல்கள் முடிவுக்கு வரப்படுவதாக. தலைவர்கள் நல்லிணக்கம், ஞானம் மற்றும் மக்களின் நலனை நாடுவார்களாக. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆதிக்கம். உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கங்கள் தேசங்களில் முன்னேறுவதாக. நீதியுள்ள தலைவர்கள் தோன்றி தேசங்கள் ஞானத்தையும் சமாதானத்தையும் மாற்றத்தையும் அனுபவிப்பதாக. அரசாங்க மலை கர்த்தருக்கே உரியது என்று நாங்கள் பிரகடனம் செய்கிறோம். நீதி ஒவ்வொரு அதிகார பதவியிலும் பிரவேசிக்கப்படுவதாக. தலைவர்கள் தாழ்மையோடும் ஞானத்தோடும் நடப்பார்களாக. சட்டங்கள் சத்தியத்தையும் நீதியையும் மனித மாண்பையும் பாதுகாக்கட்டும். தேசங்கள் தேவனை நோக்கி திரும்புவதாக. இந்த மலைக்கு கர்த்தருடைய வார்த்தை. ஊழல், வஞ்சகம் மற்றும் அநீதியின் மீது கட்டப்பட்ட ஒவ்வொரு அமைப்பும் வெளிப்படுத்தப்பட்டு அகற்றப்பட வேண்டும். ஊழலுக்கு பதிலாக நீதியும் வஞ்சகத்திற்கு பதிலாக உண்மையும் வருவதாக. ஊடகமலை பிரகடனம்.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாம் ஊடகமலையோடு பேசுகிறோம். ஊடகங்களின் வழியாக செயல்படும் இருள், வஞ்சகம், கையாளுதல், பயம் மற்றும் ஊழலின் ஒவ்வொரு குரலும் மௌனமாக்கப்பட வேண்டும் என்று நாம் கட்டளையிடுகிறோம். ஒவ்வொரு தகவல் தொடர்பு வழியிலும் சத்தியம், நீதி, ஞானம் மற்றும் கிறிஸ்துவின் ஒளி எழும்புவதாக. வஞ்சகத்தின் மேல் சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குவதாக. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினதென்று இப்பொழுது அறிவோமாக. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியமானவர்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைத்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவீர்கள். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்குவீர்களாக. நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். பொய்யான கதைகளை சத்தியம் ஜெயிப்பதாக, கையாளுதலுக்கு பதிலாக நேர்மை வருவதாக. ஊடகம் சத்தியம், ஞானம் மற்றும் நம்பிக்கையின் ஒரு ஊடகமாக மாறுவதாக. இருளை ஊடுருவும் ஒளி, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளாதிருப்பதாக. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கள் இருதயங்களிலே பிரகாசிப்பாராக. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காதிருப்பதாக. நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். இருளை பரப்பும் ஒவ்வொரு தளமும் தேவனுடைய ஒளியை சந்திப்பதாக. நீதியுள்ள குரல்கள் எழும்புவதாக. குணமளித்தல், நம்பிக்கை மற்றும் மறுரூபமாக்குதலை கொண்டு வரும் செய்திகளை ஊடகங்கள் சுமந்து செல்லுவதாக. தெய்வீக குரல்களும் ராஜ்யத்தின் செல்வாக்கும் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதியாய் இருப்பதாக. நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். சத்தியத்தையும் நீதியும் சுமந்து செல்லும் பத்திரிகையாளர், எழுத்தாளர்கள், திரைப்பட இயக்குனர்கள், ஒளிபரப்பாளர்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குனர்களை தேவன் எழுப்புவாராக. ஞானத்தின் குரல்கள் தலைமுறைகளில் செல்வாக்கு செலுத்தப்படுவதாக. ஊடகம் குணமளிப்பதற்கும் தெய்வீக மறுரூபமாக்குதலுக்குமான ஒரு கருவியாக மாறுவதாக. பயம் மற்றும் கெட்ட வார்த்தைகளை உடைத்தல். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுவீர்களாக. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்குவதாக. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். இந்த மலையின் மேல் கர்த்தருடைய வார்த்தை. அழிவை உண்டாக்கும் பேச்சுகள் தங்கள் வல்லமை இழப்பதாக. பயத்தை அடிப்படையாக கொண்ட தகவல்கள் தொடர்புகளுக்கு பதிலாக விசுவாசமும் நம்பிக்கையும் வளர்வதாக. ஊடகங்களின் வழியாய் வெளிவரும் ஒவ்வொரு செய்தியும் அழிவை அல்ல ஜீவனை கொண்டு வருவதாக. ஊடக வலையிலிருந்து அனைவரும் இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. ஊடகங்களை தேவனுடைய மகிமையின் வாசலாக நாங்கள் அறிவிக்கிறோம். கலை மற்றும் பொழுதுபோக்கு.
பொழுதுபோக்கு மற்றும் கலைகளின் ஊடாக இருள், ஊழல், வன்முறை, ஒழுக்கக்கேடு மற்றும் ஏமாற்றத்தை ஊக்குவிக்கும் ஒவ்வொரு செல்வாக்கும் வீழ்த்தப்படுவதாக என்று பிரகடனப்படுத்துகிறோம். இசை, சமூக தளங்கள் மற்றும் ஒவ்வொரு படைப்பாற்றல் வெளிப்பாடு ஆகியவற்றின் மூலம் படைப்பாற்றல், அழகு, உண்மை, நீதி மற்றும் தேவனின் மகிமை உயரப்படுவதாக. படைப்பாற்றல் தேவனிடமிருந்தே வருகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருவதாக. அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தன பண்ண கடவார்களாக. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுப்பாராக. நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். தேவன் அருளிய படைப்பாற்றல் எழும்புவதாக. கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் தூய ஆவியானவரின் வல்லமையை பெறுவார்களாக. உண்மையையும் அழகையும் வெளிப்படுத்த ஆன்மீக வரங்கள் பயன்படுத்தப்படுவதாக. தேவனின் மகிமைக்காக வெளிப்படும் ஆராதனையும் இசையும் உண்டாவதாக. அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசிப்பார்களாக. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்களோடும் அவரை துதிப்பார்களாக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நாங்களும் துதித்து பாடுவோமாக. நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். தேசங்களில் ஆராதனை துதி எழும்புவதாக. உண்மையும் நம்பிக்கையையும் சுமந்து செல்லும் பாடல்கள் தலைமுறைகளை சென்றடைந்து மற்றும் இசை தேவனின் பிரசன்னத்திற்கான வாசலாக மாறுவதாக. கலாச்சாரத்தில் இருளை உடைத்தல். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். பணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளப்படுவதாக. அதிகாலையின் மகனாக விடிவழியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே தரையில் விழவொட்டாயே. ஆமென். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்துவேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுவமாக. கலாச்சாரத்தின் மீதுள்ள இருளின் ஆதிக்கம் ஒளிவதாக. தூய்மை ஊழலை மாற்றுவதாக. பொழுதுபோக்கு சுகமளிக்கவும் ஞானத்தையும் நம்பிக்கையையும் தருவதாக. ராஜ்யத்தின் செல்வாக்கு செலுத்துபவர்களை உருவாக்குவார்களாக. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். சமுத்திரம் இருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பதாக. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுவீர்களாக. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைப்பதாக. இந்த மலையின் மீது கர்த்தருடைய வார்த்தை. ஒவ்வொரு தேசமும் படைப்பாற்றலின் மூலம் தேவனின் அழகையும் மகிமையும் சந்திக்கப்படுவதாக. கலைகள் கர்த்தரின் மாட்சிமைக்கு சான்றாக மாறுவதாக. கலை மற்றும் பொழுதுபோக்கு மலை இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது என்று நாம் பேசுகிறோம். ஒவ்வொரு வாசலும் மகிமையின் ராஜனுக்காக திறக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. குடும்பமலை தேவனின் மிக முந்தைய நிறுவனங்களில் ஒன்றாகவும் தேவன் ஏற்படுத்திய முதல் மனித சமூக அமைப்பாகவும் குடும்பம் உள்ளது. படைக்கப்பட்ட உடனேயே கர்த்தர் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாகவும் உடன்படிக்கை நோக்கத்தை நிலைநிறுத்துவாராக. எனவே குடும்பங்களுக்கு எதிரான ஒவ்வொரு தாக்குதலிலும் முறியடிக்கப்பட வேண்டும் என பிரகடனப்படுத்துகிறோம். பிரிவு, குழப்பம், துஷ்பிரயோகம், நிராகரிப்பு, போதை, ஒழுக்கமின்மை, கோபம் மற்றும் முறிவு ஆகிய ஒவ்வொரு ஆவியும் அளிக்கப்படுவதாக. வீடுகள், திருமணங்கள், பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் மீது சுகம், மீள கட்டப்படுதல், ஒற்றுமை மற்றும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஆகியவற்றை நாம் பேசுகிறோம். குடும்பங்களை மீள கட்டுதல். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போமாக.
அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவானாக. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவாராக. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பீராக. சகோதர சிநேகத்தால் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வீர்களாக. நாம் பிரகடனப்படுத்துகிறோம். முறிந்து போன உறவுகள் குணமடைவார்களாக. வீடுகளில் மன்னிப்பு பிறப்பதாக. காயப்பட்ட இருதயங்களை மீட்டெடுக்கப்படுவதாக. வழி விலகி சென்ற பிள்ளைகள் கர்த்தரிடம் திரும்புவார்களாக. குடும்பங்களின் ரட்சிப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்களாக. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்துவீர்களாக. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரமாய் இருப்பார்களாக. நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். முழு குடும்பங்களும் ரட்சிப்புக்கு வருவார்களாக. பிள்ளைகள் ஞானத்திலும் பரிசுத்தத்திலும் நடப்பார்களாக. கர்த்தரை நேசிக்கிற மற்றும் அவருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததி எழும்புவதாக. திருமணங்களை சுகப்படுத்துதல். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தாரே. மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருப்பார்களாக. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலமாய் இருப்பதாக. முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். கசப்புக்கு பதிலாக அன்பு வருவதாக. மோதல்களுக்கு பதிலாக சமாதானம் உண்டாவதாக. உடன்படிக்கை திருமணங்கள் கடவுளால் பலப்படுத்தப்படுவதாக. வீடுகள் ஜெபம், மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையின் இடங்களாக மாறுவதாக. குடும்பங்களின் மீதான இருளை நிர்மூலமாக்குதல். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வராதிருப்பானாக. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று காத்து கொள்வாராக. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவைகளை ஜெயிப்போமாக. தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவானாய் இருப்பானாக. நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். ஒவ்வொரு தலைமுறை சாபமும் முறியடிக்கப்படுவதாக. பெற்றோரும் பிள்ளைகளும். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருப்பதாக. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளை போல் இருப்பார்களாக. நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். பெற்றோர் ஞானத்தோடும் அன்போடும் வழிநடத்தப்படுவார்களாக. பிள்ளைகள் ஞானம், கீழ்ப்படிதல், பகுத்தறிவு மற்றும் கிருபையில் வளருவார்களாக. அடுத்த தலைமுறைக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் மாதிரியாகவும் சாட்சியாகவும் இருக்க வேண்டும். இதனால் அவர்களின் கடவுளின் அக்கினியை சுமந்து செல்வார்களாக. குடும்பங்களுக்கு சமாதானம் மற்றும் ஆசீர்வாதம். என் ஜனம் சமாதான தாபரங்களில் குடியிருப்பார்களாக. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவாராக. இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த மலையின் மீது கர்த்தருடைய வார்த்தை. குடும்பங்கள் தேவனின் நன்மைக்கும் உண்மைக்கும் சாட்சிகளாக மாறுவார்களாக. குடும்பங்கள் நீதியில் எழும்புவதாக. தகப்பனும் தாயும் ஆவுக்குரிய தூண்களாக மாறுவார்களாக. பிள்ளைகள் கர்த்தரின் கையில் உள்ள அம்புகளாக மாறுவார்களாக. வீடுகள் ஜெபமும் ஆராதனை செய்யும் பலிபீடங்களாக மாறுவதாக. கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. ஆமென். திருச்சபை மதமலை பிரகடனம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் திருச்சபையுடனும் மதத்துடனும் பேசுகிறோம்.
பிரிவு, ஏமாற்று, விக்கிரக ஆராதனை, ஜெபமின்மை மற்றும் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை ஆகியவற்றின் ஒவ்வொரு ஆவியும் முறிக்கப்படட்டும். சபைகள், போதகர்கள், தலைவர்கள், சுவிசேஷகர்கள், மிஷனரிகள், ஜெப வீரர்கள் மற்றும் விசுவாசிகள் மீது எழுப்புதலின் அக்கினி இறங்கட்டும். திருச்சபையின் மீது எழுப்புதலின் அக்கினி. உமது மக்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிப்பீராக. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்பேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவார்களாக. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்வாயாக. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருப்பதாக நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். எழுப்புதலின் அக்கினி மீண்டும் விழுவதாக. தூங்கும் சபைகள் விழித்தெழுவார்களாக. ஜெப பலிபீடங்கள் எழும்புவார்களாக. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஒவ்வொரு தேசத்திலும் அசைக்கப்படுவதாக. ஆத்துமாக்களின் அறுவடை. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவனாய் இருப்பானாக. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ திருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். திரளான மக்கள் ரட்சிப்புக்கு வருவார்களாக. தேசங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதாக. கடைசிகால ஆத்துமா அறுவடை உண்டாவதாக. நான் திருச்சபையில் தூய்மையும் பரிசுத்தமும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே திருஷ்டியும். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிறவனே. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை சுத்திகரித்து பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபை நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். சபையிலிருந்து சமரசம் நீக்கப்படுவதாக. போதகர்களும் தலைவர்களும் மனத்தாழ்மை, நேர்மை மற்றும் நீதியில் நடப்பார்களாக. கிறிஸ்துவின் மனவாட்டி பரிசுத்தத்தில் ஆயத்தமாகுவார்களாக. விக்கிரக ஆராதனையும் பொய் மதங்களையும் முறித்தல். கர்த்தர் அவர்கள் மேல் கெடியாய் இருப்பார். பூமியில் உள்ள தேவர்களையெல்லாம் மெலிந்து போக பண்ணுவாராக. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாங்கள் பிரகடனப்படுத்துவோம். தேவனை பற்றிய அறிவுக்கு எதிராக எழும்பும் ஒவ்வொரு விக்கிரகமும் முறிக்கப்படுவதாக. ஏமாற்றத்தின் மீது சத்தியம் மேலோங்குவதாக. ஒவ்வொரு தேசத்தின் மீதும் கிறிஸ்துவின் ஒளி பிரகாசிக்கப்படுவதாக. கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. இந்த மலையின் மீது கர்த்தருடைய வார்த்தை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எழுப்புதல் நகரங்களையும் தேசங்களையும் கடந்து செல்வதாக. ஜெபத்தின் அக்கினி திரும்ப வருவதாக. அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் மற்றும் ரட்சிப்பு பெருகட்டும். சபை தைரியத்துடனும் அதிகாரத்துடனும் எழும்புவதாக.
ව්‍යාපාරය සහ ආර්ථිකය ප්‍රකාශය. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ බලවත් නාමයෙන් ව්‍යාපාරය සහ ආර්ථිකය සඳහා අපි ප්‍රකාශ කරමු. දුප්පත්කම, ණයබර, ලෝභකම, අසාධාරණය, සූරාකෑම සහ ආර්ථික පීඩනය යන සියල්ල ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ පහත් කරනු ලැබේවා. ව්‍යාපාර, සේවා ස්ථාන, කර්මාන්ත සහ ආර්ථික ශේෂ්ත්‍ර තුළ දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව, නිර්මාණශීලීත්වය, අවංකභාවය, නවෝත්පාදනය, පිළිවෙල සහ ධර්මිෂ්ඨ සම්පත් ප්‍රකාශ වේවා. ආර්ථික වර්ධනය සඳහා ප්‍රඥාව සහ අවබෝධය. නිවස ප්‍රඥාවෙන් ගොඩනැගෙයි, අවබෝධයෙන් ස්ථීර කරනු ලැබේ. ප්‍රඥාව ප්‍රධාන දෙයයි. එබැවින් ප්‍රඥාව ලබා ගන්න. ප්‍රඥාව ලබන මනුෂ්‍යයත් අවබෝධය ලබන මනුෂ්‍යයත් ආශිර්වාද ලද්දෙක්ය. නුඹ දහස්වර දසදහස් ගණනකගේ මෑණියෝ වෙන්න. නුඹේ වංශය තමන්ට වෛර කරන්නවුන්ගේ දොරටුව හිමි කරගනීවයි. අපි ප්‍රකාශ කරමු, නායකයන්, ව්‍යාපාරිකයන් සහ සේවකයන් දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව ලබත්වා. නව සහ ප්‍රයෝජනවත් අදහස් බී වේවා. ව්‍යාපාර දැනුම, විශිෂ්ටත්වය සහ අවබෝධය සමග ස්ථාපිත වේවා. අවංකභාවය සහ විශ්වාසවන්තභාවය සියලු ව්‍යාපාර තුළ වර්ධනය වේවා. රැකියා අවස්ථා වැඩි වී බොහෝ පවුල් ආශිර්වාද ලබත්වා. ධර්මිෂ්ඨ සම්පත් සහ ආර්ථික සෞභාග්‍ය දේශය පුරා වැඩි වේවා. ස්වාමින් වහන්සේගේ සාමය සහ ආශිර්වාදයේ සියලු ව්‍යාපාර සහ කර්මාන්ත මත රැඳී පවතිවා. රැකියා සහ කර්මාන්තයන් මත ආශිර්වාදය. ස්වාමින් වහන්සේ ඔබේ ගර්භයේ ඵලයටත්, ඔබේ සතුන්ගේ ඵලයටත්, ඔබේ භූමියේ එළියටත් ආශිර්වාද කරමින් ඔබට බහුල යහපත ලබා දෙනසේක. රිදීද මාගේය, රන්ද මාගේයයි සේනාවල ස්වාමින් වහන්සේ කියනසේක. ඔබේ දෙවි ස්වාමින් වහන්සේ සිහිපත් කරන්න, ධනය උපයා ගැනීමට බලය දෙනුවේ උන්වහන්සේය. අපගේ දෙවි ස්වාමින් වහන්සේගේ කරුණාව අප මත වේවා. අපගේ අත්වල කාර්ය ස්ථීර කරනු මැනව. ඔබේ සියලු ක්‍රියා ස්වාමින් වහන්සේට බාර දෙන්න, එවිට ඔබගේ සැලසුම් සාර්ථක වනු ඇත. ඔහු ජලධාරා අසල සිටූ ගසක් මෙන් වනු ඇත. එය තම කාලයේදී ඵලදරයි. ඔහු කරන සියල්ල සාර්ථක වේ. අපි ප්‍රකාශ කරමු, ධර්මිෂ්ඨ අත්වල කාර්යයන් ආශිර්වාද ලැබේවා. ව්‍යාපාර අවංකභාවයෙන් හා විශ්වාසවන්තභාවයෙන් වර්ධනය වේවා. සමාජයෙන් ආර්ථික ප්‍රතිසංස්කරණ හා සෞභාග්‍යත් පිදීවා. අසාධාරණයේ ධනය සහ දූෂණයට හැරේව. වංචාකාරී තරාදිය ස්වාමින් වහන්සේට පිළිකුලකි. නමුත් නිවැරදි බර උන්වහන්සේට ප්‍රියයි. බොහෝ ධනය සමග ඇති කරදරයට වඩා ස්වාමින් වහන්සේට බය සිටින කුඩා සම්පත වඩා හොඳය. දුප්පතාට පීඩා කරන තැනැත්තා ඔහු මැව් දෙවියන් වහන්සේට නිඳා කරයි. දුප්පතාට කරුණාව දක්වන තැනැත්තා දෙවියන් වහන්සේට ගෞරවය කරයි. අපි ප්‍රකාශ කරමු, අසාධාරණ සහ දූෂිත පද්ධති හෙළිදරව් වේවා. ආර්ථික ශේෂ්ත්‍ර වලින් දූෂණය සහ වංචාව ඉවත් කරනු ලැබේවා. යුක්තිය සහ අවංකභාවය ව්‍යාපාරික ක්‍රියාකාරකම් පාලනය කරත්වා. ප්‍රඥාව සහ ධර්මිෂ්ඨකම තුලින් සම්පත් නිර්මාණය වේවා. අරමුණ සහ ත්‍යාගශීලීත්වයේ සමග සෞභාග්‍ය. ස්වාමින් වහන්සේගේ ආශිර්වාදයේ ධනය ගෙන දෙයි. ඒ සමග දුක එකතු නොකරයි. ඔහු දුප්පතුන්ට දානය කළේය. ඔහුගේ ධර්මිෂ්ඨකම සදා කාලයටම පවතී. ලැබීමට වඩා දීම ආශිර්වාද ලත්ය. ඔබේ සම්පත් වලින්ද, ඔබේ සියලු අස්වැන්නෙහි ප්‍රථම ඵලයෙන්ද ස්වාමින් වහන්සේට ගෞරව කරන්න. අපි ප්‍රකාශ කරමු, සම්පත් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය අරමුණු සඳහා භාවිතා වේවා. ව්‍යාපාර ආශිර්වාදයේ මාර්ග බවට පත් වේවා. සමාජය තුළ ත්‍යාගශීලීත්වය සහ දයාව වැඩි වේවා. අවශ්‍යතා ඇති අය සඳහා උපකාර සහ සැපයුම් බහුල වේවා. ජාතින් සහ ආර්ථිකයන් මත දෙවියන් වහන්සේගේ කරුණාව. ස්වාමින් වහන්සේ ඔබේ අත්වල සියලු වැඩ ආශිර්වාද කරමින් තම යහපත් නිදානය වූ අහස විවෘත කර නියම කාලයේදී වැසි ලබා දෙනසේක.
ස්වාමින් වහන්සේගේ ආශිර්වාදයේ ධනය ගෙන දෙයි. ඒ සමග දුක එකතු නොකරයි. ස්වාමින් වහන්සේ සූර්යයත් ඵලයත් වනසේක. උන්වහන්සේගේ කරුණාවත් ගෞරවයත් දෙනසේක. අවංකව ගමන් කරන අයට යහපත අඩු නොකරනසේක. මෙම කාලයේ සඳහා ස්වාමින් වහන්සේගේ වචනය අවංක නායකයන් සම්පත් සහ ආර්ථිකයන් යුක්තියෙන් පාලනය කරත්වා. සමාජයන් සත්‍ය සාමය සහ සෞභාග්‍යයෙන් පිරියත්වා. දෙවියන් වහන්සේගේ මහිමය පිළිබඳ දැනුම පොළොව පුරා පැතිරේවා. මුහුද ජලයෙන් පිරී තිබෙන්නාක් මෙන් පොළොව ස්වාමින් වහන්සේගේ මහිමය පිළිබඳ දැනුමෙන් පිරී යනු ඇත. கல்வியின் மலை பிரகடனம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வி மலையை நோக்கி நாங்கள் பேசுகிறோம். இருள், வஞ்சகம், குழப்பம், சீர்கேடு, கலகம் மற்றும் தேவ பக்தியின்மை ஆகியவற்றின் ஒவ்வொரு அறனும் தகர்க்கப்படுவதாக. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், குழந்தைகள் மற்றும் நிறுவனங்கள் மீது ஞானம், சத்தியம், அறிவு, புரிதல், நீதி, படைப்பாற்றல், பகுத்தறிவு மற்றும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆகியவை மேலோங்குவதாக. கல்வி குறித்த தேவனின் நோக்கத்தை எதிர்க்கும் ஒவ்வொரு மலையும் ஆண்டவருக்கு முன்பாக பணியும் என்று நாங்கள் பிரகடனம் செய்கிறோம். ஞானம் மற்றும் அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுவதாக. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலந்தனையான மன விருத்தியையும் கொடுத்தார், உங்களுக்கும் கொடுக்கப்படுவதாக. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும், உங்களுக்கும் உண்டாவதாக. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார், நீங்களும் விருத்தி அடைவீர்களாக. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார், உங்களுக்கும் கொடுக்கப்படுவதாக. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. நாங்கள் பிரகடனப்படுத்துவோம், பிள்ளைகள் ஞானத்தில் எழும்புவார்களாக. மாணவர்கள் புரிதலுடன் பகுத்தறிவுடனும் சிறந்து விளங்குவார்களாக. ஆசிரியர்கள் நேர்மையுடனும் உண்மையுடனும் நடப்பார்களாக. பள்ளிகள் ஞானம் மற்றும் நீதியின் மையங்களாக மாறுவார்களாக. கல்வியின் மேலுள்ள இருளை தகர்க்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குவதாக. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு, போராடி ஜெயிப்போம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து விட்டார். என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படுவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக. நாங்கள் பிரகடனப்படுத்துவோம், பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் குடிக்கொண்டுள்ள குழப்பம், வன்முறை, கலகம், போதை பழக்கம், பயம், வஞ்சனை மற்றும் ஒழுக்கக்கேடு ஆகிய ஒவ்வொரு ஆவியும் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிந்து போவதாக. தேவ பக்தியற்ற ஒவ்வொரு அமைப்பும் வேரோடு பிடுங்கப்படுவதாக. சத்தியம் எழும்பட்டும், நீதி எழும்புவதாக. மாணவர்களிடையே எழுப்புதல் உண்டாவதாக. பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதல். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைப்பாயாக. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இருப்பாயாக. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களாக. சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உடையதாகும்.
இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியாய் இருப்பதாக. தேவன் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உன்மேல் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வாராக. நாங்கள் பிரகடனப்படுத்துவோம், கர்த்தரை தேடும் ஒரு தலைமுறை எழும்பும், பிள்ளைகளும் வாலிபரும் பரிசுத்தம், ஞானம், தூய்மை, தைரியம் மற்றும் மேன்மை நடப்பதற்கு எழுப்புதல் உண்டாவதாக. மாணவர்கள் பள்ளிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் எழுப்புதலின் குரல்களாக மாறுவார்களாக. இந்த மலையின் மீது கர்த்தருடைய வார்த்தை, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய், அவன் கிருபையே கிருபை என்று ஜனங்கள் ஆர்ப்பரிக்க அவன் அதற்கு அடுத்த முதல் தலையான கல்லை நாட்டுவானாக. பள்ளமெல்லாம் உயர்த்தப்படுவதாக, மலைகள் எல்லாம் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படுவதாக, கோணலானவை செவ்வையாவதாக, கரடு முரடானவை சமபூமியாவதாக. கல்வி மலை ஆண்டவருக்கே உரியது என்று நாங்கள் பிரகடனம் செய்கிறோம். கல்வியில் தேவ பயம் மீண்டும் திரும்புவதாக, ஒவ்வொரு வகுப்பறையில் ஞானம் பெருகுவதாக, ஆசிரியர்கள் நேர்மையுடன் கற்பிப்பார்களாக, பிள்ளைகள் ஞானத்திலும் உண்மையிலும் வளர்வார்களாக. கல்வி முறையானது புதுமை, நீதி மற்றும் தெய்வீக செல்வாக்குள்ள இடங்களாக மாறுவதாக. ஞானம், உண்மை மற்றும் தேவ பயம் ஆகிய நமது பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வித்துறையை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர்க்கா கரங்களை தட்டலாமா? எல்லாம் யாரோட வார்த்தை? அவர் நமக்கு கொடுத்த ஜீவன் உள்ள வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். இட் இஸ் ஆக்டிவ் அண்ட் அலைவ். பொய்க்கும் உண்மைக்கும் வித்தியாசத்தை இன்னைக்கு பார்த்தோம்ல. பொய்க்கும் உண்மைக்கும் என்னங்க வித்தியாசம்? பொய் ஃபாஸ்டா ஓடும். என்ன சொல்றாங்கன்னு புரியல. பொய் எப்படி ஓடும்? ஃபாஸ்டா ஓடும். உண்மை கொஞ்சம் ஸ்லோவா ஓடும். இன்னைக்கு நீங்க அதை தான் பார்த்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் கொஞ்சம் மணி நேரத்துல லண்டன்ல பிரகடனம் செய்ய போறாங்க. யாருக்காவது லேட்டா தூங்குறவங்க இருந்தா 11:30 to 12:30 நம்ம டைம். நான் அதுல போட்டிருக்கேன் 11:30 to 12:30. பாருங்க. ஏன்னா பொய்க்கும் உண்மைக்கும் வித்தியாசத்தை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுட்டு தான் நீங்க போறீங்க. ஏன்னா நம்ம இப்ப அறிக்கை செஞ்சுட்டோம். அது சமபூமியை ஆக்கிடுவார். கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரோட வார்த்தையை தான் பிரகடனம் பண்ணியிருக்கிறோம். அப்ப பொய் எப்படி ஃபாஸ்டா ஓடனா, மரியாள் அன்னை கல்லறைக்கு போய் பார்க்கும் பொழுது யோவான்ல எழுதப்பட்ட யோவானுடைய ஒரு கண்ணோட்டத்தை நான் சொல்றேன், சரியா? அவரோட வெளிப்பாடு எப்படி எழுதி இருக்கிறான்னா, மரியாள் அந்த கல்லறையில போய் அந்த கல் பார்த்து இயேசுவை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, லிட்டரலா திருடிட்டு போயிட்டாங்கன்றா. திருப்பி ஓடி போய் யார்கிட்ட? சீஷர்கள். இது உண்மையா பொய்யா? பொய். இயேசு எத்தனையோ வாட்டி சீஷர்கள் கூட இருக்கும்போது என்ன சொன்னார்? நான் மரிப்பேன், உயிரோட மறந்தாச்சு. ஏன்னா பொய் வந்ததும் நமக்கு உண்மை மறந்துரும். இவ சொன்ன வார்த்தையை கேட்டு பேதுருவும் என்ன பண்ணாரு? ஓடுனாரு. இவ எங்க ஓடுறா? கல்லறையில இந்த சீஷர்கள் கிட்ட ஓடுறா. சீஷர்கள் என்ன பண்றாங்க? இவ பேச்ச கேட்டு பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு ஓடுறாங்க. இன்ஃபேக்ட் சொன்னா யோவான் பீட்டரை ரன்னிங் ரேஸ்ல தாண்டி ஓடுறாரு. இன்னைக்கு உலகத்துல கூட கர்த்தர் இவ்வளோ சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தவங்க பொய்ய கேட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஃபாஸ்டா ஓடும். அப்படி பரவும் லைஸ். ஒருத்தவங்க இங்க சொல்லிட்டா போதும், கட்ட கட்ட கடன். இன்னைக்கு இந்த 7 மலைகளும் பிசாசு பொய், அதை வச்சுதான் அவன் பிடித்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு இந்த பொய்யை சத்தியத்தோட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? முறியடிச்சிருக்கோம். எப்படி? இவங்க எங்கெங்கயோ ரன்னிங் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? பீட்டர் ஜான் பீட்டரை ஓடுறாரு. ஆனா உண்மையான சத்தியம் என்ன? உண்மை என்னன்னா, இயேசு ஏற்கனவே அங்க உயிரோட எழுந்து ஜீவனோடு உலாவி கொண்டே இருந்தார். எம்மாவு சீஷர்களோட பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாருங்க. இதுதான் உண்மையான சத்தியம். இன்னைக்கு சத்தியத்தை விட்டுரும். அதனால சத்தியம் என்பது ஸ்லோவா இருந்தாலும் அதுக்கு நித்திய வாழ்வு உண்டு. The truth will live longer, but the lies run faster, but truth lives longer. இது ஒண்ணு நான் எழுதும் போதும் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் எந்தெந்த ரூம்ல இருந்து எழுதுனேன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு குடும்பம், இப்போ பிசினஸ் அவர் சிங்களத்துல வாசிச்சாரு. அது நான் சிலவங்களுக்கு மற்ற தேசங்களை புரியலன்னா சொல்றேன். பிசினஸ் அண்ட் எக்கானமி எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அது
எவ்வளோ ஒரு பொய்ய வச்சு அவன் அதை ஆட்கொண்டுட்டு இருக்கிறான். பொருளாதார வளர்ச்சியை பத்தி சொல்லியிருப்பேன், அதுல வந்து ஞானத்தை சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்ல, கையின் பிரயாசத்தை திருடி கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு இந்த நாளின் நிமித்தம் 26/6/2026 நிமித்தம் கர்த்தர் அந்த பொய்யை நிர்மூலமாக்குகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், விடுதலை ஆக்கிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆமேன். விசுவாசத்தோடு நாம் சந்தோஷத்தோடு கர்த்தர் இதை அழகாய் நடத்தி கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருந்தது? மறந்துடாதீங்க, வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் PDF ஃபைல் அனுப்புவேன். என்ன அனுப்ப போறேன்? இது எனக்கோ டெபோரா ஃபெலோஷிப்போ இல்லை ஒரு ஈவெண்ட்டுக்காக நாங்கள் செய்யறது இல்லை. இது உங்களுக்கும் எனக்குள்ள வார்த்தை தான். அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த PDF வேணும்னாலும் எங்களை அணுகுங்க. நாங்கள் இதை உங்களுக்கு பர்சனலாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். டெய்லி ஃபேமிலி ப்ரேயரில் பிள்ளைங்களோட உட்காந்து ஒவ்வொரு மலை நான் நினைக்கிறேன் கர்த்தர் கொடுத்த கிருபையால் ஓவரால் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறோம், கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் வசனங்கள் அதுக்குள்ள எல்லாமே அடக்கல, முடிஞ்ச அளவுக்கு அடைக்கிறேன். இது இனிமே உங்க வேலை என்ன? வீட்டுல உட்காந்து ஒவ்வொரு மலைக்கும் நீங்க என்னெல்லாம் வசனம் கர்த்தர் கொடுக்கிறாரோ அந்தந்த மலை கீழே எழுத போகிறீங்க. இந்த மாதிரி ப்ரொக்ளமேஷன் தொடர்ந்து டெபோரா ஐக்கியத்துல பலப்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம வென்ஸ்டே கேட்டபடி கர்த்தர் ஒற்றுமையை விரும்புகிற தேவன். இன்றும் நமக்காய் அதுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒற்றுமையை பிரகடனப்படுத்தி தான் நம்ம இந்த உலகத்துக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். ஆமென். நம்ம சந்தோஷத்தோடு கிவ் தேங்க்ஸ் பாட போறோம். எல்லாருமே கர்த்தருக்கு நன்றி சொல்ற இருதயத்தோடு எங்களோட சேர்ந்து பாடி நம்ம இதை நிறைவு செய்ய போகிறோம். ஆமென். ஸோ எல்லாருமே வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ஆராதனையில நீங்க துதிச்சிருக்க மாட்டீங்க, நன்றி சொல்லுங்க. ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ள வார்த்தை. ஆமென். இது நித்தியத்தின் வார்த்தை. It will live forever and ever and ever. ஆமென். சந்தோஷத்தோட சிரிச்சிட்டோம் நீங்க கிவ் தேங்க்ஸ் சொல்லலாம். ஆமென். Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Amen. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. Amen. நன்றி. எல்லாரும் வாய்களை தருங்க. நிறைவுடன் கர்த்தர் இன்னைக்கு உங்களை நிறைவாய் அனுப்புவார். எங்கெல்லாம் மரித்த நிலைமையோ கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவன். மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கும். மனுஷனா அப்பத்தினால் பிழைக்கிறது இல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். தேவகுமார இயேசுவை தந்தார்.
செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே, நமக்காய் பலவீனன் பலவானே. பலத்தோடு சொல்லலாம், வான் தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே, நமக்காய் நன்றி. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Amen. எல்லாரும் சேர்ந்து சத்தமா அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு பரலோகம் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. பரலோகம் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது, திருப்தியா இருக்கிறது. தொடர்ந்து வீட்டுல கூட இந்த ஏதோ ப்ரோக்ராம்காக பிரகடனம் பண்ணாதீங்க. வீட்டுல ஒவ்வொரு நாள் இவ்வளோ வசனங்கள் தாண்டி உங்க கையில கர்த்தர் 7 லட்சத்துக்கும் மேல, அதையும் காட்டிலும் டெய்லி உங்களோட பேசுகிற கர்த்தர். அவர் பேசும் தெய்வம். டெய்லி அந்த வார்த்தையை சொல்லுங்க, வார்த்தையால் ஜெயிப்போம். போது முடிவு ஜெபத்தை சிஸ்டர் எலிசபெத் அவர்கள் ஜெபிப்பார். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த பாலை வேலையிலே கர்த்தாவே நாங்கள் இவ்விதமாக கூடி ஆவியானவரே நீங்க செபிக்க கொடுத்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர் சுவாமி. இந்த வேலையிலே நாங்கள் அறிக்கையிட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேசத்துக்கு தேசங்களுக்கு பலிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சென்று கோணலானவைகளை செம்மைப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி சுவாமி. வரப்போற நாட்கள்ல ஆவியானவரே நீங்க செய்த நல்ல காரியங்களை நாங்கள் கேட்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஆண்டவரே தேசங்கள்ல நீங்க ஆண்டவரே இந்த காரியங்களை இன்றைக்கு நீர் எழுப்பி விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி அப்பா. நீங்க கிரியை செய்து விட்டீங்க. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அது திரும்பாது, வீணாக திரும்பாது. அது போயிட்டு அது செய்ய வேண்டிய காரியங்களை செய்து இந்த நாளிலிருந்து அற்புதங்களை நாங்கள் காண நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வேளையில உம்முடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தேசங்கள் ஆண்டவரே தேசம் இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வார்த்தை சென்று அவைகளை சுகப்படுத்தட்டும், அவைகளை மாற்றட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே இந்த நாட்களிலே காலநிலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவைகளை ஆளுகை செய்வீராக சுவாமி. ஆண்டவரே நாங்கள் இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு இந்த நாளிலே பிரகடனப்படுத்தினோம் அப்பா. நீர் எல்லாவற்றையும் நீர் கேட்டுக்கொண்டிருந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அவர்களுடைய வேலைகள் எல்லாவற்றை விட்டு இந்த இடத்துல வந்து உம்மை மகிமைப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென்.